தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு தொடர் கிளாஸில் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். போன தவக்காலத்தில் 2024 நிழல்களின் நிஜங்கள் அப்படின்ற ஒரு தொடர் டாக்கில் பார்த்தோம். இந்த 2025 தவக்காலத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸ் எப்படி முடியும்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஆழமான ஒரு சிந்தனைக்கு தான் நம்ம கடந்து போகிறோம். இந்த வருடம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறது திருப்பலியை பற்றி தான். அதிகமாக திருப்பலியினுடைய நிகழ்வுகள், அதனுடைய அடையாளங்கள், அதில் நம்ம பயன்படுத்துவது, அதிலிருந்து அதனுடைய ஆழங்கள், உண்மைகள். அதனால் ஒரு ஆழமான ஒரு சிந்தனைக்கு இந்த நாட்களில் நம்ம கடந்து போகணும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் அழகாக தந்திருக்கிற ஒரு அருட்சாதனம், அது அருள் அடையாளம், திருப்பலி. அந்த அருள் அடையாளத்தை அனுபவித்து பங்கெடுக்கணும் அப்படின்ற ஆசையினால தான் இந்த ஒரு டாபிக் இந்த வருஷம் தேர்ந்தெடுத்தேன். திருப்பலி என்பது ஒரு திருவழிபாட்டு முறை, ஒரு லிட்டர்ஜி. அது அப்போ அந்த லிட்டர்ஜினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு திருப்பலி என்னன்றது புரியும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவழிபாட்டு முறை என்றால் என்ன. வாட் டு யூ மீன் பை லிட்டர்ஜி? அந்த லிட்டர்ஜிஸில் ஒன்று மட்டும்தான் திருப்பலி. அப்போ திருவழிபாட்டு முறையில் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை லிட்டர்ஜி? லிட்டர்ஜி என்பது, நான் அதுக்கு பேஸாக எடுக்கிறது நம்ம கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி 1077 அந்த பகுதியிலிருந்து, பேராகிராஃபிலிருந்து 1112 பேராகிராஃப் வரை 1077 தொடங்கி 1112 அந்த பேராகிராஃபும், வத்திக்கான் திருச்சங்கையீடு, 2ஆம் வத்திக்க திருச்சங்கையீடு, SC அப்படின்வாங்க, சாக்ரோ சாங்க்டும் கன்சீலியம், அதனுடைய 5-8 பேராகிராஃபில் லிட்டர்ஜியை பற்றி என்ன சொல்லியிருக்கு. தந்தையான இறைவன், இயேசு கிறிஸ்துவான இறைவன், தூய ஆவியாரான இறைவன், இவர்கள் ஒரு இறைவனுடைய செயல்தான் லிட்டர்ஜி. லிட்டர்ஜி இஸ் ஒர்க் ஆஃப் காட், நாட் ஆஃப் ஹியூமன். மனிதன் கண்டுபிடித்ததல்ல, மனிதன் வழிநடத்துவதும் அல்ல லிட்டர்ஜி, திருவழிபாட்டு முறை. இதனுடைய ஆத்தர், இதனுடைய மீடியேட்டர், இதனுடைய ஆக்சுவலைசர், சாங்க்டிஃபயர், இது மூவர் இறைவன் தான். இதை தொடங்குவது, இதனுடைய பரிந்துரையாளர், இதனுடைய நிறைவேற்றுபவர், தூய்மைப்படுத்துபவர், இது யார்? மூவர் இறைவன். தந்தையான இறைவன், அவர் தான் இதனுடைய சோர்ஸ் அண்ட் சம்மிட், தொடக்கமும் முடிவும் தந்தையான இறைவனை மாட்சிப்படுத்துவது, குளோரிஃபிகேஷன் ஆஃப் காட் த ஃபாதர். மீடியேட்டர் யார்? இயேசு கிறிஸ்து, பரிந்துரையாளர், மத்தியஸ்தர். தூய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அந்த லிட்டர்ஜியை ஆக்சுவலைஸ் பண்ணுறார். விண்ணின் நிகழ்வை மண்ணுலகில் நம் கண் முன்னால் நிறைவேற்றி தருபவர் தூய ஆவியானவர். அது மட்டுமல்ல, தூய்மைப்படுத்துபவரும் தூய ஆவியானவர் தான். ஸோ ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், இவர்கள் ஒரு இறைவனுடைய செயல்தான் நம்முடைய லிட்டர்ஜி அப்படின்றது. அப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரலாம், தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும், இவங்க ஒரு கடவுள் தானே, அப்போ தந்தையை ஏன் மாட்சிப்படுத்தணும் லிட்டர்ஜியில்? இயேசு ஏன் தந்தையை மாட்சிப்படுத்துகிறார்? தூய ஆவியானவர் ஏன் தந்தையை மாட்சிப்படுத்தணும்? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மூவொரு இறைவனும் ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள் தான். 3 பேருமே கடவுள் தன்மையுள்ளவர், 3 பேருமே ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள். நான் சொன்ன வார்த்தை மாட்சிப்படுத்துவது, குளோரிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷன் அப்படின்றது, தந்தை மகனையும் மாட்சிப்படுத்துகிறார், ஆவியானவரையும் மாட்சிப்படுத்துகிறார். மகன் தந்தையும் மாட்சிப்படுத்துகிறார், ஆவியானவரையும் மாட்சிப்படுத்துகிறார். ஆவியானவர் தந்தையையும் மகனையும் மாட்சிப்படுத்துகிறார். ஸோ மாட்சிப்படுத்துவது மூவொரு இறைவனில் 3 பேருமே செய்கிறாங்க. மூவொரு இறைவன், இவங்க 3 பேருமே கடவுள் தன்மையை கொண்டவர்கள் என்பதால் தான் 3 பேருமே நாம் ஒரே கடவுள் என்று அழைக்கிறோம். அந்த தன்மை என்ன? கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம சின்ன குறிப்பிடத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது. கடவுளுடைய 6 தன்மைகள், 6 பண்புகள் என்ன? கடவுள் தாமாக இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், உடலும் உருவமும் இல்லாமல் இருக்கிறார், அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணராயிருக்கிறார். இந்த 6 பண்புகளும் இந்த 3 பேருக்குமே உண்டு, 3 பேருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் அவர்கள் மூவருமே கடவுள் தன்மை கொண்டவர்கள் என்று அழைக்கிறோம். ஒரே கடவுள்
இவர்கள் 3 பேருக்குமே இந்த தன்மை உண்டு. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த படைப்பிலும் இப்படி இந்த 6 தன்மையும் கொண்டவர்கள் யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் கடவுள்கள் கிடையாது, ஒரே கடவுள். இந்த 6 தன்மையும் கொண்ட இந்த 3 நபர்கள் தான், 3 ஆட்கள். அதனால் இந்த வித்தியாசம், ஐயோ கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம், தந்தையான ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறோம். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தந்தைக்கு ஒரு மேன்மை இல்லை, இவங்க 3 பேருக்குமே இந்த லட்சணங்கள் உண்டு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். யெகோவா விட்னஸ் அப்படின்ற குரூப்பெல்லாம் இருக்கிறாங்க, ஆண்டவராகிய தந்தை மட்டும்தான் கடவுள், மகனும் தூயாவியும் கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால தான் நான் திரும்ப இது ஆழமாக ஊன்றி சொல்கிறேன். 3 பேருக்குமே கடவுள் தன்மை உண்டு. இந்த 6 பண்புகளும் 3 பேருக்குமே உண்டு. அதனால தான் ஒரு இறைவன். படைப்புகளுக்கோ படைப்பில் இந்த மனிதருக்கோ இந்த தன்மைகள் கிடையாது. அதனால் இந்த ஒரு இறைவன் படைத்தவரும் நாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்களும். இந்த வித்தியாசம் எப்பவுமே அந்த கிரியேட்டர், கிரீச்சர் இல்லை கிரியேஷன் அப்படின்றது நம்மளுடைய மனசில் இருக்கணும். இனி அடுத்த ஒரு ஸ்டெப்பு, இந்த தந்தை மகன் தூய ஆவியானவர் செய்கிற செயல் தான் லிட்டர்ஜி அப்படின்னா. அதனுடைய அழகு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் தந்தை எப்பவுமே பிளஸ்ஸிங் பண்ணுறவர். Blessed be the God and the Father of our Lord Jesus Christ. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 3லிருந்து 6 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 3லிருந்து 6. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். யாரது புகழை? தந்தையின் புகழை பாடுகிறோம். தந்தை என்ன செஞ்சார்? 1078 சிசிசி சொல்லுது, தந்தை என்ன செஞ்சார்? தந்தை நம்ம பிளஸ் பண்ணுறார். தந்தை தன்னுடைய படைப்பான மனிதர்களை பிளஸ் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். எதை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு? 2 விஷயங்களை வச்சு ஆசீர்வதிக்கிறார்னு எபேசியருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு புரியுது. 1, தன் வார்த்தையின் வழியாக ஆசீர்வதிக்கிறார். 2, ஒரு பரிசை தந்து, ஒரு அருளை தந்து, ஒரு கிஃப்டை தந்து ஆசீர்வதிக்கிறார். த்ரூ வேர்ட் அண்ட் கிஃப்ட். வார்த்தை வழியாக, ஒரு அருள் வழியாக தந்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு மனிதனுடைய செயல் என்ன? நன்றி. இந்த ஆசீர்வாதத்திற்கு மனிதனுடைய செயல் என்ன? சரண்டர், தன்னை ஒப்பு கொடுப்பது. இதுதான் லிட்டர்ஜி. தந்தையான இறைவன், இங்கிருந்து நம்ம மேலேருந்து பார்க்கும் பொழுது தந்தையான இறைவன் 2 விஷயங்களால் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை வைத்தும் கிஃப்ட், பரிசை வைத்தும். அது என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இயேசுவை தந்தும் தூய ஆவியானவரை தந்தும். இதற்கு மனிதனுடைய பதில் தான் ஆண்டவரே நன்றி என்று சொல்வதும் தன்னையே ஒப்படைப்பதும், ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுறது. இதுதான் லிட்டர்ஜி. தூய ஆவியானவர் இதை நிகழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒரு பரிந்துரையாளர், மத்தியஸ்தர். இவர் வழியாக திரு அவை, கிறிஸ்து என்னும் தலையின் வழியாக திரு அவை என்னும் உடல் இணைந்து தந்தையான இறைவனை மாட்சிப்படுத்துவது தான் லிட்டர்ஜி. அது எந்த லிட்டர்ஜியாக இருந்தாலும் எல்லா அருட்சாதனங்களும் அருளடையாளங்களும் லிட்டர்ஜி தான். 7 அருளடையாளங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். இது லிட்டர்ஜி தான். இந்த லிட்டர்ஜி எல்லா திரு வழிபாட்டு முறை வழியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற கிளாஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம புரிஞ்சுப்போம். என்ற போதனையை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கோங்க. தந்தையான இறைவனை மாட்சிப்படுத்துகிறோம். பரிந்துரையாளர் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் இதை ஆக்சுவலைஸ் பண்ணுறார், இதை நிறைவேற்றுகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார். யாரை? தந்தையை மாட்சிப்படுத்துவதற்கு. ஸோ லிட்டர்ஜி இறைவனின் செயல், மனிதனின் செயல் அல்ல. இதனுடைய ஆழம், இதனுடைய அடிப்படை, இந்த பேசிக் புரிஞ்சாதான் இனி நான் சொல்ல போகிற ஒவ்வொரு நாள் கிளாஸ் உங்களுக்கு புரியும். இது இறைவனின் செயல், மனிதனின் செயல் அல்ல. அதனால் மனுஷனுடைய ட்ராமா எதுவுமே லிட்டர்ஜியில் செய்யக்கூடாது. மனுஷன் நடத்துகின்ற எந்த ட்ராமாவும் லிட்டர்ஜியில் வரக்கூடாது. இது திருச்சபை கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு நன்றி அறிதலும் சரண்டரிங்கும். சந்திப்போம் நாளை. God bless you. ஆமென். நற்கருணை நாதர்